ஒரு கரண்டி எண்ணெய் கொடுத்து அப்படியே நிக்க பத்தியா அடே என் பூரி கருப்புன ஆனா நான் மகனே எங்க வட உனக்கு சுட்டு போட்டாங்க உனக்கு கூத்து விட்டு கறி போட்டு உனக்கு காத்து கொடுக்கறத பெருத்து வட வேற உனக்கு கிளிக்கணும் என்ன மாவு பேசி பழக்க பழக்குது ஹோட்டல் கடையில் சப்ளைனா வேலைக்கு பார்த்துருப்பாரு புரோட்டா மாத்திருப்பாரு வாங்க மகாராஜா நாய் குறைச்ச மாதிரி இல்ல ஏங்க மண்ட மச்சுராது இந்த அகத்து கண்ணி போய் மண்ட மச்சுரான்னு கேட்டேன் சொந்த முடி மண்ட மச்சுரு மாதிரி தெரியல மண்ட மச்சுரா தான் எனக்கு மாதிரி நைஸா இருக்குங்க ஆனா ஒரு விஷயம் அண்ணா செல்வராஜனா காடு கீடுவான் காடு ஓட்டுற மாதிரி இருந்தா சேகரி விடாதீங்கன்னா காத்து கேட்பாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒன்னும் இந்த பிரச்சனையா இல்ல காலையில அவரை கூட்டிட்டு போய் உங்க காட்டுல கமர் அடிக்க படிக்க வச்சு புருஷ நாட்டு 2 பேரும் ஆடு ஒரு பக்கம் காலை புடிச்சிட்டு நிறுத்திங்கன்னா அந்த பண்ணே காடு ஓட்டி விட்டுருந்தா 5 கிலோத்தையே மீறுதுனா பின்னாடி சர்வ சாதாரண அவரு பூக்க பாரு அடிக்காத எங்க அப்பாவை பாத்துருக்கியா எங்க அப்பா நீயாவது நீ தோப்பா எங்க அப்பா சொந்தமா முடி வச்சுட்டு சோறுவாசம் போட்டாரு எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரியும் எங்க அப்பா ஆமா எங்க அப்பா செத்துக்கு 18 வருஷம் ஆகுது அப்படின்னா அப்படின்னா இவரு தான் சொல்றியா இருக்கட்டும் இருக்கட்டும் ஸ்ரீராமந்திருக்கும் மாபெரும் புண்ணிய சபை இங்கன கூடி இருக்கக்கூடிய அனைவட்டு பேர்களும் ஆணாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் யாவற்று பேர்களும் இந்த திரு சபையில் அமர்ந்திருக்க
நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு டக்கு டக்கு என்று பதில் இருக்க வேண்டும். நான் இருக்கிறேன். நானு கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேங்க. 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், எத்தனை வேட்டுக்குன்னு விழுந்துச்சு? ஒரு சாயத்திரம் பண்ணதுக்கு எனக்கே 7 சாதம் வேட்டு 7 தாசம் வந்துச்சு. உங்களுக்கு ஒரு நீங்க பயங்கரமான ஆளா இருக்கீங்க. உங்களுக்கு எதுக்குமா வந்திருக்குமா? என்னது சாயத்திரம் பண்ண நீங்க சாஸ்திரங்கள்? சாஸ்திரங்கள் 6, 64 கல்வி ஞானம். கிழவிக்கு ஞானம் முடிச்ச அம்மன் தோரம் கொங்காட்டி மினி கோயில் பக்கம் தெரிஞ்சா ஒரு ஆளுங்க வேலைக்கு போக மாட்டாங்க. 64 கிழவிக்கு ஞானம் முடிச்ச அம்மன் தோரம் தெரிஞ்சா நினைச்சு பாரு. 64 கல்வி ஞானங்கள், 64 கல்வி ஞானங்கள், 96 தத்துவம், 96 நாளைக்கு கத்துவோம், மீதி நாளைக்கு தறியை பிடிச்சி ஆட்டுவோம். 96 தத்துவங்கள், 96, 108 அகம். 107 உடம்பு தெரியலையா? 107 இல்லடா டேய், 108 அகம், 108 அகம், 51 அச்சரங்கள், அச்சரங்கள் கட்டுணர்ந்த மகான்கள் நிறைந்த சபை. இருக்கிறாங்க. இப்பேரு சபைக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் அப்படி இன்று நாடகத்தை விட்ட அல்ல உள்ளவங்களும் சரி, நாடகத்தை காண வந்தாலும் சரி, நாடகத்தை காண வந்தவர் தான் பாத்துட்டு இருக்கிறாங்க. நாடகத்தை விட்டு கறிச்சோறு எல்லாம் போட்டாங்க பாத்தியா? அப்படியே குடும்பமே வந்து படுத்துக்கிட்டாங்க பாரு. ஏன் படுத்துக்கிட்டாங்க தெரியுமா? கிட்ட நேரம் நெருங்க போகிறா காட்சி அழைச்சல கடை வெட்டி கறிச்சோறு ஆகிறதுக்கு அழைச்சல. பாவம் பாவம். என்னடா என்ன நினைச்சு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே தெரியல. இன்று நடைபெற உள்ள நாடகம் மகடவார்த்தனா நல்லறவன் சண்டை. இந்த சண்டை நாடகத்தில் நான் வந்திருக்கிறேனே, நான் யார், என்னுடைய குலம் என்ன, என்னுடைய கோத்திரம் என்ன, நான் எதை முன்னிட்டு வந்தேன்? 1700 தருவாங்க. வண்டி டிவி கட்டலான்னு வந்திருக்கிறேன். உனக்கு ஜாதி கையெழுத்து போட்டு அந்த டிவிக்காரன் எனக்கு போன் மேல போன் பண்றான். யோகி பையன் வண்டி டிவி கட்ட வந்தான் முட்டாள். டிவிக்கு வண்டி எடுக்கிறாளா? ஏங்க நீங்க யாரு, உங்க பேர் என்ன? அதை உம்பிட்டு வந்திருக்கீங்களா? அதை தூக்கிட்டு வந்திருக்கீங்களா? நீங்க யாருன்னு சொல்லுங்க.
இப்படி ஆங்கார கோபக்குரியோடு வந்திருக்கிறீங்களே, கருத்த மேனி, பெருத்த உடல், உடல், யாருக்குமே அஞ்சாத நெஞ்சம் கொண்டவன், அஞ்சாத நெஞ்சம் கொண்ட என்னுடைய பேர் தீர்த்தகிரி ஆண்டு வரக்கூடிய மகுடவர்த்தாசூரன். இந்த பக்கம் தீர்த்தமலையிலிருந்து வந்திருக்கிறாரு. தீர்த்தமலையிலிருந்து சொல்ற மாதிரி தீர்த்தமா கொண்டு வந்திருக்கிறீங்க. சிவன் இருப்பதோ வெள்ளிங்கிரி, சிவன் இருப்பது வெள்ளிங்கிரி, நான் இருப்பதோ தீர்த்தகிரி. கொஞ்சமா வித்தியாசமா அவருக்கும் எப்படி அப்படி தீர்த்தகிரி கொண்டு வரக்கூடிய தன்னுடைய பேர் மகடவர்த்தம், அதாவது அரக்கனாக இருந்தாலும் அசுரனாக இருந்தாலும் எங்க தலைக்கு என்ன என்ன போடுறீங்க? மண்ணெண்ணெய். பின்னாடி திருப்பி கூட அதை கொட்டி சொருகி விடுவேன். அப்படி தீர்த்தகிரியாண்டு வரக்கூடிய அசுரன் அப்படி இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்தாங்களே, அதே எங்க அப்பா என்ன பெக்கங்காட்டி விநாயக ஆஸ்பத்திரியை அப்படியே அலர்னு அலறிட்டான். தலை நினைச்சு பாருங்க, உங்க அம்மாவை நினைச்சு பாருங்க. மக்களை பெற்றவள் மகராட்சிடா. உங்க அப்பா உங்க அம்மா யாரு, உங்க அப்பா யாருங்க? நான் எப்படி பிறந்தேன்? எப்படிங்க பிறந்தீங்க? நீ எப்படி பிறந்த? அதைத்தான் சொன்னேன்னா அலர்னு அலறிட்டான். ஓஹோ, நீ அப்படி விழுந்திருப்பாய். ஒரு குழந்தை பிறப்பதாக இருந்தா 10 மாதம் 300 நாள் 3000 சுனாடி அங்கத்திலே சுமந்து ராரி ராரி என்றும் டெம்போ என்றும் மினிபஸ் என்றும் விட்டு ஏத்துவாங்க. ஒரு குழந்தை அழுந்தா என்ன செய்வா? ராரி ராரின்னு பாடுவாங்க, ராரி பாடுவாங்க. ராரி ராரி என்றும் தூரி தூரி என்றும் போற்றி வளர்த்தி இருப்பாங்க. உங்களை நீங்க நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? உனக்கு அண்ணன் நான் யாருக்கு பிறந்தேன்? பசத்தோடு வளர்த்தாங்க.
பெற்றெடுத்தாங்களே ஐயோ எல்லாம் கொண்டு போறாங்களே ஐயோ இடைவேளை எங்க போனாலும் காட்சி கொடுத்துட்டு போயிருவாங்க போனாலும் என்னை போற்றி வளர்த்ததோர் தாய் தந்தை என்னுடைய தந்தை தான். ஏங்க நீங்க எப்படிங்க பிறந்தீங்க? நான் ஒரு பெண்ணுடைய வயிற்றால் பிறந்தனா? கிடையாது. கொஞ்சம் இருக்குது. நான் ஒரு ஆணுக்கு பிறந்தவன். அது எப்படிங்க ஆணுக்கு எப்படிங்க போய் பிறக்க முடியும்? என்னுடைய அப்பா அகில உலகத்திலே யானை முதல் எறும்பு கடைசி 84 லட்சம் சீதபேதங்கள் பூமியில உண்டு. ஆமாங்க இருக்குதுங்க. அத்தனை உயிரினங்களுக்கும் என்னுடைய அப்பா தான் படியளக்கக்கூடிய பரமேஸ்வரன். நடப்பன ஊர்வன நீந்துவன நடப்பன பரப்பன ஊர்வன நீந்துவன அப்படி 84 லட்சம் உயிரினங்கள் பூமியில உண்டு. அத்தனை உயிரினங்களுக்கும் படியளக்கக்கூடிய பரமேஸ்வரன் என்னுடைய அப்பா. நாங்கோட பேசாம கோபம் வந்தா குஞ்ச கடிச்சு விடுவாரு. அந்த காலியா இருக்கட்டும். என்னுடைய அப்பா பரமேஸ்வரனா இருந்தாலும் பரமேஸ்வரனுக்கு எப்படி பிறந்தீங்க? என்னுடைய தாய் தான் பார்வதி. பரமேஸ்வரனுக்கு எப்படி பிறந்தீங்க? வயிற்றுல பிறந்தீங்களா? எப்படி பிறந்தேன்? எங்க அப்பா படியளந்து விட்டு வீட்டுக்கு வரும் பொழுது எங்க அப்பாவுக்கு ஒரு கெட்ட புத்தி உண்டு. என்ன வேற பொம்பளைக்கு போயிருவாரா? முட்டாள். எங்க அப்பா கஞ்சா குடிப்பாரு. இது என்ன எங்காலுங்க அதை விட பெருசா குடிச்சிட்டு இருக்காங்க. கஞ்சா குடிக்கிறதுலாம் போய் ஒரு பெரிய விஷயமா போய். அப்படியா? எங்க ஆளுங்க எல்லாமே போய் சாப்பிடுவாங்க. என்னுடைய அப்பா கஞ்சா சாப்பிடுவாரு. கஞ்சா போதையில பார்வதியை சந்திக்க வந்தார். சந்திக்கும் பொழுது பார்வதிக்கும் பரவனுக்கும் சண்டை. புறத்து முன்னாடினா சதிபதி விரோதம் சண்டைப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது புறத்து முன்னாடி உள்ள சண்டை வரத்தா அப்படி ஒரு நாள் ஒரு நேரத்தில் தந்தைக்கு தாய்க்கு சண்டை ஏற்பட்டு பரமேஸ்வரனுக்கு பார்வதிக்குமே சண்டை இருக்குன்னா அப்ப இப்ப இருக்கிற பொம்பளைங்க எப்படி இருப்பாளுங்க? ஒத்த காலம் நிக்கிறாங்க. சண்டை ஏற்பட்டு கோபத்தால் என்னுடைய அன்னையை சுட்டி எரிக்க துருத்தினார். அப்பொழுது கோபம் வந்தா எங்க அப்பாவுக்கு ஒண்ணு துறக்கும். நெற்றிக்கண். ஆமா. கோபத்தால் சுற்றி எரிக்க பார்வதி துருத்தினார். நெற்றிக்கண்ணனை திறக்கும் பொழுது அதுல இருந்து பொறியாகப்பட்டது. நெருப்பு பொறியாகப்பட்டது. தீர்த்தமலை அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு வட்ட பாறை மீது 101 பொறி பொறி விழுந்ததினால் அந்த பொறியிலே பிறந்தவன் தான் இந்த மகுடவர்த்தாசுரன். அகில உலகத்துல அகில உலகத்துல எத்தனையோ பெயர்கள் உண்டு, எத்தனையோ அசுராதிகள் உண்டு. ஆனால் யாருக்குமே இல்லாத பெருமை எனக்கு உண்டு. அப்படி என்ன பெருமை உங்களுக்கு இருக்குது? கோபத்தால் 101 பொறியாகப்பட்டது பாறை மீது விழுந்ததினால் எனக்கு 101 சிரம், 202 கரங்கள் உண்டு. அதாவது 101 தலை. ஆமா, நம்ம பாத்துல சொன்னா 202 கரம், 202 கையு. கண்ணு ஒண்ணுதான் இருக்குதுங்கய்யா. அதான் கோபம் வந்தா வரும். அப்பப்ப அவதார உருவத்தை மாத்திக்கிறது. ஆமா, இந்தாண்ட 50 இந்தாண்ட 50 கொடுத்து வச்சிருக்கியா? என்னப்பா கணக்கு போட்டுக்கிறாரு? 50 50 எனக்கு பேட்டு தானா கலருதா? அந்த பக்கம் கணக்கு இல்லடா.
கோபம் வந்தால் இந்த ஆண்டு 50 சிரம், இந்த ஆண்டு 50 சிரம், அப்படியே எடுத்துக்கோ. மொத்தம் படம் எடுக்குதா? 101 தலை எனக்கு உண்டு, 202 கரங்கள் உண்டு எனக்கு. எல்லாத்துக்கும் எங்களாட்ட மனிதர்னா பிறந்தா ஒரு சிரம் 2 கரங்கள். ஆனா உங்களுக்கு 100 சிரம் 202 கரங்கள். ஆமா, அப்படி அரக்கர் கூட்டத்திலே இறுக்கமில்லாத நெஞ்சம் கொண்டவன், யாருக்குமே பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன்னு தெரியுங்க. இனிமேல் அகில உலகத்துல எது எடுத்தாலும் நானே பெரிய ஆளா இருக்க வேண்டும். எதுல எடுத்தாலுமே, ஆமா, எதுல எடுத்தாலுமே இவர்தான் பெரிய ஆளா இருக்கணுமா? ஒரு கோயில் வீடா இருந்தா, கோயில் வீடா இருந்தா கோயிலில் அமர்ந்திருக்கு, கருவறையில் அமர்ந்திருக்கும் தெய்வம் நானா இருக்க வேண்டும். ஒரு நாய நடக்கிற இடமா இருந்தா இப்படி தீர்ப்பு சொல்லக்கூடிய நாட்டாம நானா இருக்க வேண்டும். ஒரு கல்யாண வீடா இருந்தா மணவர அமர்ந்திருக்கும் மாப்பிள்ள நானா இருக்க வேண்டும். ஒரு இளவு வீடா இருந்தா அதுல பணமா இவர்தான் படுத்து கிடப்பாரு. எல்லாம் போய் அது மட்டும் நான் கிடையாது, அது நீ. அப்படி அகில உலகத்துல இனிமேல் எது எடுத்தாலும் நானே பெரிய ஆளா இருக்க வேண்டும். ஊர்ல போட முடியும். எங்க அப்பன் பரமேஸ்வரன் இருக்கிறானே, அவன் வெள்ளிங்கிரி ஆண்டு வரான், நான் தீர்த்த கிரிய ஆண்டு வரேன். தீர்த்தகிரி, அவர் வெள்ளியங்கிரி. அந்த கிரியில இனிமேல் எல்லாமே நானே தான் இருக்க வேண்டும். ஆமா, வெள்ளியங்கிரி, தீர்த்தகிரி. ஆமா, கிரி கிரின்னா என்னங்க? மலை. அப்படி இனிமேல் அகில உலகத்தில் நானே பெரிதாக இருக்க வேண்டும். இனிமேல் தேவர்களை என்ன செய்ய போகிறேன்? உங்களை மீறி ஏதாவது நடக்குவா? பெத்த நாய் கிடையாது, பெத்த தாய் கிடையாது. ஆமா, ஆறாலும் ஆமா. சாப்பாடு என்ன சாப்பிடுறீங்க? சாப்பாடு கேட்டிய ஒரு கேள்வி. 6 லைட் ஜாயிண்ட் அங்கதான் இருக்குது, கையை குடிச்சு செத்து போயிரு. சோறு என்னப்பா தப்பா? காட்டில் இருக்கக்கூடிய கரடி, புலி, சிங்கம், சென்னாய். சின்னாய் விடுறது இல்லையா? சின்னாய் இல்ல, சென்னாய். அப்படி என்று சொல்லக்கூடிய மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி சாப்பிடுவேன். எப்படி? அப்படியே மிருகத்தை எல்லாம் பிடித்து வந்து உள்ளங்கையில வச்சு அப்படியே கச்ச கச்சா கச்ச கச்சா கச்ச கச்சா. கடையில கறிக்குழம்பு போடலாம். கச்ச கச்சா 100 கிராம் 40 ரூபா. என்னடா ஒரு நர்வாத அடிக்குது? யாராவது வீட்டுக்கு தூரமா போயிருப்பாங்க பழகுது. அது இல்லடா, யாரோ ஒருவன் வருகிறான். மானிட யாரோ ஒருத்தன் வரான். எவனா இருந்தாலும் சரி, முதல் கொலை அவனை செய்ய வேண்டும். செய்ய வேண்டும். என்ன சேர்க்காத, நம்மளெல்லாம் போய்லாம் அடி வாங்க முடியாது. என்னது அடிச்சுட்டு காலில் அடிச்சுட்டு தண்ணி ஊற்றி மேலே ஏறி குதிக்கிறாங்க. யாராக இருந்தாலும் சரி அவனை முதல் கொலை செய்ய வேண்டும்.